அனைவருக்கும் வணக்கம். ஒரு வரலாற்று நிகழ்வை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. எம்ஜிஆர் 1977ல மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியை பிடிச்சாரு. வாக்கு சதவீதம் குறைவு தான். விஜய் அவர்கள் 35% வாக்குகளை பெற்றார். ஆனால் எம்ஜிஆர் எடுத்தது 29.8, 30% தான் தனி கட்சியாக அவர் வாங்கினார். பட் சீட்டு கன்வெர்ட் ஆச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் அப்போ 4 முனை போட்டி. 4வது முனையில போட்டியிட்ட ஜனதா பார்ட்டியும் நல்ல எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றாங்க. 8க்கு மேல எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு கிடைச்சது. ஆனா இப்போ நடந்தது ஒரு ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி. உதகமண்டலம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த டேட்டா எடுத்து பாருங்களேன். அப்படியே லைனா இருக்கும் பர்சன்டேஜ் 33, 32, 31. சிங்கிள் டிஜிட் 4வது வர்ற கட்சி எடுக்கும். எப்போ 4வது வர்ற கட்சி சிங்கிள் டிஜிட் எடுக்குதோ அப்போ அது மும்முனை போட்டி. ஒருவேளை டபுள் டிஜிட்டுக்கும் அந்த கட்சி வருதுன்னா அது 4 முனை போட்டி. ஜனதா பார்ட்டி அப்போ 16% எடுத்தது. அதனாலதான் அதை நான் 4 முனை போட்டின்னு சொல்றேன். அப்போ 4 முனை போட்டியில முதல்ல வர்ற கட்சி ஈஸியா சீட்டை கன்வெர்ட் பண்ணி மெஜாரிட்டி எடுத்துரும். ஆனா மும்முனை போட்டியில வர்ற கட்சினால எடுக்க முடியாது. அது ரொம்பவே கஷ்டம். அதுதான் இங்க நடந்திருக்கு. மும்முனை போட்டி டைட்டா போகும்போது தான் தாவேகாவால சவுத்துலயும் அதே மாதிரி மத்திய தமிழ்நாடு அண்ட் டெல்டா இந்த இடங்கள்ல சீட்டை கன்வெர்ட் பண்ண முடியாம போயிருக்கு. அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல அது மாறிடும். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஃபேக்டர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு, இன்க்ளூடிங் மீடியா. அதனால தான் அந்த இடங்கள்ல சீட் கன்வர்ஷன் ஆனது நடக்கல. கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து பல விஷயங்களை தாவேக்கா திறம்பட பண்ணாலும் மக்கள் கிட்ட நம்பிக்கையை கொண்டு வர்றது அப்படின்றது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். சரி, ஓகே, அதெல்லாம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா எம்ஜிஆருக்கு அந்த சீட்ஸ்லாம் கன்வெர்ட் ஆனதுக்கு காரணம் அந்த 4 முனை போட்டியில குறைந்த வாக்கு சதவீதத்திலே கிட்டத்தட்ட 20 தொகுதிகளில் அவர் வெற்றி பெற்றார். ரொம்பவே கம்மி. 1000 வாக்குகளுக்கும் குறைவா அவர் ஒரு 11 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். அதெல்லாம் அன்பிலீவபிள். இப்போ தாவேக்கா அந்த மாதிரி வெற்றி பெற்ற தொகுதிகள் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3 தொகுதி தான். ஒன்று திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டத்தில் வர திருப்பத்தூர், அங்கே 1 வாக்கு வித்தியாசம். 2வது போலூர், அங்கே 220 நினைக்கிறேன் டிஃபரன்ஸு. 3வது கும்பகோணம், இப்போ அவர் அமைச்சர் ஆயிட்டாரு வினோத் ரவி. அவர் 600 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். ஒரு ஓட்டுனாலும் வெற்றி தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. அதுதான் நம்ம எலக்டோரல் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான மும்முனை போட்டியில இந்த 3 தொகுதிகள் தான் தாவேகாவுக்கு குறைந்த அளவு வாக்கு வித்தியாசத்துல கிடைச்சிருக்கு. பட் எம்ஜிஆருக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட 25 தொகுதிகளுக்கு மேல. ஜஸ்ட் அந்த 25 தொகுதிகளை மைனஸ் பண்ணி பாருங்களேன். எம்ஜிஆருக்கு அவர் சிங்கிள் லார்ஜஸ்டா தான் வந்திருப்பாரு, மெஜாரிட்டி வந்திருக்க மாட்டார். ஆனா விஜய் அவர்கள் இவ்வளோ கடுமையான போட்டியை மீறியுமே ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா மேலே எழும்பி வந்துட்டாரு 108 தொகுதிகளுக்கு ஈக்குவலா. ஸோ அங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை நீங்க பார்த்தாலும் நல்லாவே வாங்கியிருக்கு. தாவேக்கா 234 தொகுதிகளில் எங்கேயுமே டெபாசிட் எடுக்கல. எம்ஜிஆர் கூட 11 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தாரு. காரணம் அந்த 4 முனை போட்டி. ஆனா இங்க மும்முனை போட்டியில தாவேக்கா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரொம்ப ரிமோட்டான கான்ஸ்டுவன்சிஸ்ல கூட தாவேக்கா 20% வாக்குகளை எடுத்திருக்கு வித்தவுட் எனி கிரவுண்ட் ஒர்க். ஸோ இது எல்லாமே அந்த கட்சிக்கான வேல்யூவை தான் நம்மளுக்கு காட்டுது. ஓகே, இப்போ நம்ம அந்த எம்ஜிஆர் பின்னாடி இருக்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி, அதாவது எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் இருக்கிற கொல்லூர் மூகாம்பிகா கோயிலுக்கு போயிருக்காரு. போயிட்டு அங்க அதுக்கு முன்னாடி இந்த அரசியலுக்குள்ள முழு ஈடுபாடோட, அதிமுக அரசியலுக்குள்ள முழு ஈடுபாடோட அவர் வரத்துக்கு முன்னாடி அங்க கர்நாடகாவில் ஒரு ஷூட்டிங் பண்ணியிருப்பார். அப்போ அந்த கொல்லூர் மூகாம்பிகா கோயிலை பத்தி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட. பட் எம்ஜிஆரோட இனிஷியல் டேஸ்ல அவர் ஒரு ஏத்திஸ்ட் மாதிரி தான் இருந்திருக்காரு. காங்கிரஸ் கட்சியில இருந்திருக்காரு. திராவிட இயக்கங்கள்ல பெரிய ஈடுபாடு கொண்டவர். அவர் இந்த கதைகளை கேட்ட உடனே நம்பல. அப்போ என்ன பண்ணிருக்காருன்னா, சரி ஓகே, நீங்க சொல்றது உண்மையா இருக்கிற பட்சத்துல நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். நான் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆயிட்டேன் அப்படின்னா இந்த அம்மன், கொல்லூர் மூகாம்பிகை அம்மனுக்கு நான் சில்வர்ல, அதாவது வெள்ளியில வாள் கத்தி செஞ்சு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருக்காரு. பட் முழு மனசோட வைக்கல. அவர் இது நடக்காது, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் அப்படின்றதுனால அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் அதை சொல்லிட்டு போயிட்டாரு. தேர்தல் முடிவுகள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. 144 தொகுதிகள்ல அந்த கூட்டணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது, ஃபார்வர்ட் பிளாக் இருந்துச்சு, முஸ்லீம் லீக் இருந்தது, அதிமுக, இவங்க தான் கண்டெஸ்ட் பண்ணாங்க. கூட்டணி அமைச்சு 144. அதிமுக தனியா 130 வந்துச்சு. மீதி இருக்கிறது கூட்டணி கட்சிகள் வந்தாங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இதே காம்பினேஷன் தானே இப்ப தாவேகா கிட்டே இருக்கு. கம்யூனிஸ்டுகள் வெளியில இருந்து ஆதரவு,
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 பேரையும் சேர்த்து தான் சொல்றேன். அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் அமைச்சரவைக்குள்ள வந்தாச்சு, விசிகாவும் வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட அது செக்யூலர் ஃப்ரண்ட். எம்ஜிஆர் எப்படி ஒரு செக்யூலர் ஃப்ரண்ட்டை ஃபார்ம் பண்ணி எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஃபார்ம் பண்ணி அதில் வெற்றி பெற்றார், இவங்க வந்து எலெக்ஷனுக்கு அப்புறமா ஃபார்ம் பண்றாங்க. அவ்வளவுதான். நிறைய விஷயங்கள் வந்து ஒத்து போகுது. விஜய் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் என்டிஆருக்கும் கூட நம்ம சொல்லலாம். அண்ட் அந்த மாதிரி ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு வந்து வெள்ளியில வாள் செஞ்சு அம்பாள் கிட்ட சமர்ப்பணம் பண்ணதா வந்து சொல்றாங்க. அது வந்து பக்தியின் வெளிப்பாடா இல்ல அது எந்த மாதிரியான ஒரு உணர்வின் வெளிப்பாடா அவர் அங்க கொடுத்தாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா அவர் மிகப்பெரிய திராவிட இயக்க பற்றாளர். நிறைய கடவுள் மறுப்பு படங்கள்ல கூட நடிச்சிருக்காரு. திராவிட இயக்கங்கள்ல பெரியார் அவர்களை ரொம்ப புகழ்ந்து பேசின ஒன் ஆஃப் த நடிகர் வந்து எம்ஜிஆர் தான். பெரியாருக்கு நூற்றாண்டு விழாலாம் எடுத்தாரு, நிறைய ப்ரொக்ரெசிவான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார். ஆனா எம்ஜிஆர் கிட்ட இருக்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, திராவிட இயக்க தலைவர்கள்லயே பிராமண எதிர்ப்பு அவ்வளோ இருக்காது, இந்து மத எதிர்ப்பு இருக்காது. அவர் வந்து ஒரு செக்யூலரா அப்படியே போயிடுவார். எம்மதமும் சம்மதம் அப்படின்னு அண்ணா சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு இணங்க நடந்துகிட்ட ஒரே தலைவர் எம்ஜிஆர் தான், அந்த திராவிட இயக்க தலைவர்கள்ல சொல்றேன். ஸோ அப்படிதான் அவருடைய அந்த தனித்தன்மை இருந்துச்சு. ஸோ அவர் அந்த கோயிலில் பூஜைலாம் முடிச்சுட்டு வரும்போது பத்திரிகையாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அஃப்கோர்ஸ் அந்த காலத்துல கொஞ்சம் கண்ணியத்தோட நடந்துப்பாங்க. அப்போ கேட்கும்போது, நீங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர், முதலமைச்சரா ஆயிட்டீங்க, உங்களுடைய கட்சி பேரே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இங்க அம்மனை தரிசனம் பண்றீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு லைன் தான் சொன்னாரு. அன்னை மூகாம்பிகையின் வடிவில் என் தாயை காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இதை நம்ம எந்த கணக்குல எடுத்துக்கிறதுனே புரியல. அவர் வந்து ஒரு டிவோட்டி மாதிரியும் ஆன்சர் பண்ணிட்டாரு, ஒரு ஏத்திஸ்ட் மாதிரியும் சொல்லிட்டாரு. நான் வந்து கடவுளை பார்க்கல, எங்க அம்மாவை பார்க்கறேன் அப்படின்றது ஏத்திஸ்ட் டோன். அன்னை மூகாம்பிகை வடிவில் அப்படின்றது கடவுளையும் பிரைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த வார்த்தைகளை அவர் உதிர்த்துட்டு அங்கிருந்து போனாரு. ஸோ அது வந்து வரலாற்றுல ஒரு சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அந்த விஷயத்துக்கு பின்னாடி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. உண்மையாவே தெய்வ சக்தி வேலை செஞ்சுதா, உண்மையாவே எம்ஜிஆர் கடவுள் மேல பக்தி கொண்டாரா அப்படின்னாலாம் நமக்கு தெரியாது. ஆனா எம்ஜிஆரினுடைய அந்த பிரார்த்தனை வெற்றி பெற்றதா அப்போ இருந்த மூத்த தலைவர்களா இருந்த இவரெல்லாம் இருக்காரு, நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு எம்ஜிஆருக்கு, ஆர் எம் வீரப்பன். அவர்லாம் வந்து இதை பத்தி ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதிமுகவினுடைய அரசியல் என்பது ஒரு லைட்டா ப்ரோ ஹிந்துத்துவா அப்படின்ற மாதிரி வரும். அதாவது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அவர் வந்து ஒரு உயர் ஜாதி வகுப்பை சேர்ந்தவங்க. ஆனா திராவிட இயக்கத்தினுடைய முதன்மை கொள்கையே வந்து உயர் ஜாதியினர் அல்லாத சமூக நீதி அப்படின்றதுதான். ஆனா ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவியா ஒரு உயர் ஜாதியை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து உட்கார்ந்ததே ஒரு பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் அவங்க தான் இடஒதுக்கீடு 69% கொண்டு வந்தாங்க. அதுக்கு தான் வீரமணி அவர்கள், திராவிட கழகத்தை சேர்ந்தவர் வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு அவங்களுக்கு பட்டம்லாம் கொடுத்தாரு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க பாரிஸ் கார்னர்ல காளிகாம்பாள் டெம்பிள் இருக்கும், அந்த அம்மன் கோயிலுக்கு முக்கியமான நாட்கள்ல போயிட்டு பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிட்டு அன்னைக்கு மத்தியானமே வந்து பெரியார் சிலைக்கு மாலை அணிவிப்பாங்க. ஸோ அது வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸா அது இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் அவர்களை வந்து தமிழ்நாடு மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதிய கண்ணோட்டத்துல பார்க்கல. அதுதான் வந்து அவங்களுடைய சக்சஸ்க்கு காரணமே. அவங்க ஒரு பெண் அந்த டோன்லயே நின்றுட்டாங்க. பெண் தலைவர், பெண்களுக்கான தலைவர், பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன், இதுக்கு மேல ஒரு பெண் இவ்வளவு பெரிய அதிகாரத்துக்கு வர முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு மக்கள் உண்மையாவே கருதுனாங்க. அந்த டோன்ல அவங்க போயிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ரமேஷ் அவர்கள் கேண்டிடேட்டா நிக்கிறப்ப அவருடைய ஜாதியை யாரும் கேட்கல, அவர் கட்சியில சேர்ந்தப்ப அவருடைய ஜாதி யாரும் கேட்கல, ரசிகர் மன்றத்துல இருந்தப்போ அவரோட ஜாதி யாரும் கேட்கல, எம்எல்ஏவா ஜெயிச்சப்ப கூட அவருடைய ஜாதி யாரும் கேட்கல. ஆனா இன்னைக்கு மினிஸ்டர் ஆன உடனே அவர் வந்து ஒரு ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு டெலிபரேட்டா சமூக நீதி, சோகால்டு சமூக நீதி பேசுற திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களோ திமுக காரங்களோ பேசுறது வன்மையான கண்டனத்திற்கு உரியது. ஸோ திராவிட இயக்கங்கள் வந்து பார்ப்பனியத்தை தான் எதிர்த்ததே தவிர பார்ப்பனர்களை எதிர்க்கல. அது வந்து புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க நிறைய பேர். அது வன்மையான கண்டனத்திற்கு உரியது. ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதுதான் தாவேகாவினுடைய முதன்மையான கொள்கை. ஸோ அந்த கொள்கையை தாங்கி நிற்கும் போது அனைத்து சமூகங்களுக்கும் தாவேகா ஒரு பொதுவான கட்சியா, காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா தான் நின்னாகணும். இவங்க உயர் ஜாதி, இவங்க தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதவிகளை மாத்தி தர முடியாது. எல்லாருக்குமான ரெப்ரசன்டேஷன் வழங்கப்பட்டிருக்கு.
முசிறி தொகுதியில வெற்றி பெற்ற அந்த வேட்பாளர் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவருக்கு அமைச்சரவை கூடிய விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு தான் நியூஸ்ல எல்லாம் தகவல் வருது. அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க. நிறைய பேர் ரொம்ப வெக்ஸ் ஆகி கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. இது வந்து காஸ்ட் நியூட்ரல் கவர்மெண்ட். இது வந்து அனைவருக்குமான கவர்மெண்ட். ஒரு குறிப்பிட்ட பார்ஷியாலிட்டி இங்க இருக்காது. எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். டே ஒன்ல இருந்து அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால அரசியல்ல ரொம்ப பொறுமை முக்கியம். நிச்சயமா அவங்களுக்கான முக்கியத்துவம் வழங்கப்படும் கூடிய விரைவில். ஸோ எம்ஜிஆருடைய இந்த ஸ்டோரியை நான் ஏன் ஷேர் பண்ணேன் அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். அவன் வந்து இதே கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிளுக்கு போயிட்டு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ப்ரே பண்ணியிருந்தான். அதாவது அம்மனுக்கு இந்த மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வெள்ளியில கத்தி செஞ்சு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசம் முன்னாடி ப்ரே பண்ணது. நானும் அப்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடத்துல சும்மா விளையாட்டா நான் அப்படி கேட்டேன், நீ வந்து 4 பேர்ட்டு ஓட்டு கேட்டாவது பரவாயில்லையே, நீ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிய, இது எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு அது நடந்துருச்சு இல்லையா? சர்வேல நம்ம பார்த்தோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவனை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கையால அது நடந்துச்சு அப்படின்னு அவன் மனதார நம்புறான். நானும் மதிக்கிறேன். எந்த மதத்தையும் நம்ம இங்க குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏத்திஸ்ட் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் செக்டார். கடவுள் நம்பிக்கையை விரும்பி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அதை என்னைக்குமே வந்து அந்த விஷயத்துக்குள்ளாரே நான் போக மாட்டேன். ஆதரிக்கவும் வேணாம், மறுக்கவும் வேணாம் அப்படின்ட்டு நின்றுவேன். ஸோ அவனுடைய நம்பிக்கை வந்து பழிச்சிருச்சு. ஸோ அவன் வந்து அதே மாதிரி இன்னும் 2 நாள்ல வந்து அந்த கோயிலுக்கு போறதா இருக்கான். ஸோ நானும் அவன் கூட போறேன். ஏன்னா என்னையும் இன்வைட் பண்ணியிருக்கான் வர சொல்லிட்டு. போயிட்டு முடிஞ்சா அது ஒரு விளாக் மாதிரி எடுத்து நான் போஸ்ட் பண்றேன். ஸோ அவன் பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறமா இந்த எம்ஜிஆருடைய ஹிஸ்டரி நான் படிச்சு பார்த்தப்போதான் எம்ஜிஆருக்கும் இந்த மாதிரி கொல்லூர் மூகாம்பிகா கோயில்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ நிறைய விஷயங்கள்ல வரலாறு திரும்புது. நிறைய விஷயங்கள்ல அவர் சொன்ன மாதிரி நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். தாவேகா மெஜாரிட்டி வந்திருந்தாலோ இல்லை எதிர்கட்சியா வந்திருந்தாலோ இப்போ இருக்கிற இந்த அரசியல் சிச்சுவேஷன் நடந்திருக்காது. தாவேகா இப்ப சிங்கிள் லார்ஜஸ்டா வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, திமுக அதிமுகவினுடைய உண்மை முகம் மக்களுக்கு தெரிய வந்துச்சு. கூட்டணி அமைக்கிற அளவுக்கு அதிகார மோகத்துல அவங்க இருந்தாங்க அப்படின்றது. 2வது விஷயம் என்னன்னா, திமுகவினுடைய அந்த கபட அரசியல். அதாவது தன்னுடைய கூட்டணி கட்சிகள் வெளியில போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க மேல ஆதிக்க மனப்பான்மையில அவங்க நடந்துக்கிறது. இன்னைக்கு கூட ராஜா வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு மோசமான ஒரு ட்வீட் அது. அது வந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியும் இருக்கு. அதுக்கப்புறம் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் வந்து வெளியில வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து தாவேகா தனிப்பெருங்கட்சியா வராம இருந்திருந்தா நடந்திருக்காது. கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து மக்கள் ஒரு ஜனநாயக விளையாட்டை ஆரம்பிச்சு வச்ச மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க எப்படி இருந்துச்சு தமிழ்நாடு அரசியல். திமுக காரங்களாம் எவ்வளவு கான்பிடென்ட்டா நாங்க 200 ஜெயிப்போம், 190 ஜெயிப்போம், எங்க கூட்டணி கட்சிகள் மாதிரி யாருமே கிடையாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு அதே கூட்டணி கட்சிகளை பார்த்து துரோகிகள் அப்படின்றாங்க. துரோகம் அப்படின்றது பெரிய வார்த்தை. அதை சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். யாராவது ஒருத்தவங்களை பார்த்து நீ துரோகின்னு சொல்றதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சுட்டு தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். ஆனா இவங்க சட்டுன்னு காங்கிரஸை பார்த்து துரோகின்றாங்க, விடுதலை சிறுத்தைகளை பார்த்து துரோகின்றாங்க, கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பார்த்து சோசியல் மீடியாஸ்ல துரோகிகள் அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. நீங்க பண்ணாத துரோகத்தை விடவா? அவங்க துரோகம் பண்ணல, மக்கள் கொடுத்த ஒரு ஜனநாயக தீர்ப்புக்கு ஆதரவா போயிருக்காங்களே தவிர அவங்க உங்களை மாதிரி காங்கிரஸ் கூடயும் பாஜக கூடயும் மாறி மாறி கூட்டணி வச்சு பதவிகளை அனுபவிக்கல. 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தப்போ ஒரே ஒரு அமைச்சரவை தரத்துக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சா? இதே பாமகவுக்கும் காங்கிரஸுக்கும் வரல. அப்போ நீங்க பண்ணது என்ன? துரோகம் தானே. மக்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்கு தானே வாக்களிச்சாங்க அந்த தேர்தலில், ஏன் தரல? அப்போ யாரு உண்மையான துரோகிகள்? யாரு உண்மையான ஜனநாயக எதிர்ப்பாளர்கள்? நீங்க தானே. ஸோ அதனால இந்த திமுகவினுடைய இந்த அரசியல் வந்து இப்போ வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அவங்க வந்து தனிமைப்படுத்தப்பட்டாங்க. யாருமே இப்போ அவங்க கூட இல்லை கூட்டணியா. எனக்கு தெரிஞ்சு கருணாஸ் அண்ட் கொங்கு ஈஸ்வரன் அவர்களுடைய கட்சி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொங்கு ஈஸ்வரன் திருச்செங்கோடுல 3வது போயிட்டு தோல்வி அடைஞ்சிட்டாரு. பொள்ளாச்சியில மட்டும் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு 3 கார்னர் ஃபைட்ல ஓட்டு ஸ்பிளிட் ஆகும்போது வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கருணாஸ் வந்து சிவகங்கையில 3வது போயிட்டாரு. ஸோ அதனால அவங்க 2 பேர் தான் இப்ப கூட்டணியில இருக்காங்க. அதுக்கப்புறம் வைகோ இருக்காரு, அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து உதயசூரியனை போட்டிட்டவங்க. வெளியில போனா கட்சி தாவல் தடை சட்டம், அப்புறம் கொறடா உத்தரவுக்கு வந்து
மதிப்பளிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அதனால சும்மா ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல அவங்க கூட்டணி விட்டு வெளில வந்துருவாங்க. தாவேகா கூட தான் வந்து நிற்பாங்க. தாவேகா ரொம்பவே கவனமா முடிவு எடுக்கணும் இந்த சிச்சுவேஷன்ல. ஏன்னா இவங்க எல்லாரையுமே வந்து சரியான முறையில ட்ரீட் பண்ணணும். இவங்களுக்கு ஓவரான இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இவங்க எல்லாரும் திமுக கூட்டணியில இருக்கும்போது எந்த அளவுக்கு தாவேகாவினுடைய தொண்டர்களையும் தாவேகா தலைவரான விஜய் அவர்களையும் மோசமா பேசினாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து பழி வாங்கணும்னு சொல்ல வரல. ஆனா அவங்க மக்கள் பணி செய்ய தான் வந்திருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கூட்டணியில சேர்த்துக்கலாம், மற்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம். அது லீடரோட டிசிஷன், அதுக்குள்ள நம்ம போக வேணாம். பட் இது வந்து என்னுடைய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் விசிகா, முஸ்லீம் லீக் இவங்க எல்லாருமே கூட்டணிக்குள்ள வந்தது ஒரு சரியான விஷயமா தப்பான விஷயமா அப்படின்னு நான் யோசிக்கவே விரும்பல. ஏன்னா வந்து அவங்க ரெண்டு சைடுமே பேசியிருக்காங்க. தாவேக்காவை ரொம்ப மோசமாகவும் பேசியிருக்காங்க, கொஞ்சம் நல்லாவும் பேசியிருக்காங்க. இதுக்கப்புறமாவது அவர் ஒரு நல்ல அரசியலை முன்னெடுப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். அவருக்கு வாழ்த்துக்கள். வன்னியரசு அவர்கள் வந்து அமைச்சராக இருக்காரு, வாழ்த்துக்கள். அவர் பேசுனதெல்லாம் நம்மளால மறக்க முடியாது இல்லையா? அதனால வாழ்த்துக்களோட நிறுத்திக்கிறேன் நான். ஸோ இப்படிதாங்க இந்த விஷயமானது போயிருக்கு. கூடிய விரைவில் நான் வந்து அந்த கொல்லூர் விளாக் வந்து எடுத்து அப்லோட் பண்றேன். ஸோ நிறைய மாற்றங்களை நம்ம பார்த்துட்டோம், நிறைய விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தாவேகாவினுடைய அமைச்சரவை ஐ திங்க் இதான் ஃபைனலைஸ்ன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல விரிவாக்கம் செய்ய மாட்டாங்க. நல்ல துறைகள் வழங்கப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் நல்லபடியா பணியாற்றி தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு பெருமை சேர்க்கணும். நிறைய எம்எல்ஏஸ் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகள், அதே மாதிரி அம்மா உணவகம் இந்த மாதிரியான இடங்கள்ல போயிட்டு எல்லா விஷயமும் சரியா இருக்கா, பணிகள் சரியா நடக்குதா, பயனாளர்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்குதா அப்படின்றத வெரிஃபை பண்ணாங்க. அது நல்ல முன்னெடுப்பு. அது தொடர்ந்து அவங்க பண்ணணும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்படிதான் இந்த அரசியல் நிகழ்வு போயிட்டு இருக்கு. இது போல இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.